வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தான். இன்றைக்கி நம்ம வந்து காடை முட்டை பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதா? குட்டி குட்டி முட்டையா காடை முட்டை பெப்பர் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யுது ஏது செய்து பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா முட்டை நாட்டுக்கோழி வீடியோ வீடியோ போட்டிருப்பேன். அதில் சரியான ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி ரெகுலராக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ பார்க்கப்போ அதே மாதிரி இந்த வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோ கொடுக்க நாங்கள் ஐடியா பண்ணுறோம். வாங்க, நம்ம இன்றைக்கி காடை முட்டையை வச்சு சூப்பரான ஒரு காடை முட்டை பெப்பர் கிரேவி செய்யலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 15 காடை முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் 15 காடை முட்டை நான் அளவுக்கு செய்கிறதுக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்க, இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கங்க. நான் ஒரு 15 காடை முட்டை வாங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு நீ செய்ய போகிற அந்த அளவுக்கான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 15 முட்டைனா நீங்கள் 20 முட்டை போட்டாலும் சரி, 30 முட்டை போட்டாலும் சரி, நான் சொல்கிற அளவுக்கு அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் தாளிப்பு பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சிக்கோங்க. பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ போட்டுக்குங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனோ ஒரு 1/2 ஸ்பூனோ போட்டுக்கலாம், தேவையான அளவு. ஓகே, அப்புறம் உப்பு தேவையான அளவு. எண்ணெய் வந்து ஒரு 50 ml 100 ml விட்டுக்குங்க. ஓகே, அது தேவையான அளவு தான். உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ தேவையான அளவு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கறி மசால் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூனுங்கிறது மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் போடுறதுனால மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அப்புறம் தக்காளி நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதான் இன்றைக்கி வேண்டிய பொருட்கள். வாங்க அடுத்து செய்ய ஆரம்பிக்கும். வந்து ஒரு 15 முட்டைக்கான அளவு தான் செய்ய போகிறேன். சிம்பிளாக கொஞ்சமாக செய்ய போகிறேன், வீடியோக்காக செய்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு நான் இரும்பு ஒரு தவா மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இரும்பு தவாவில் செய்ய போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யறது ஏது செய்யணும்னு பார்க்கலாம். மக்களே, முதல்ல வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு நல்லா தவா வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு தவாவில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவு இரும்பு தவாவில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தவா நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 50 ml ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா இப்போ காயிட்டோம். தீயை வந்து மீடியம் வச்சுக்கோங்க. ஓகே, தவா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து நல்லா வணக்கிக்குங்க. இது வணங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கிங்க. கூடவே நம்ம அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சதாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருந்த கரண்டி, அது சின்னது கரண்டி எடுத்துகிட்டேன். நல்லா மரக்கட்டையில் இருக்கிற ஒரு கரண்டி பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஒரு வணக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா சவக்கணும். நல்லா வணக்கிடுங்க. கூட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்கிறது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கூட போட்டுங்க. பத்தலைன்னா உங்களுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இப்போதைக்கு போட்டிருக்கிறேன். பத்தலைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வணங்கிருச்சு பார்த்தீங்களா? எண்ணெய் வந்து நான் மறுபடியும் ஒரு 25 ml ஊற்றிருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். மொத்தம் எண்ணெய் வந்து 75 ml ஊற்றிக்கணும்.
ஓகே, இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கிடுச்சா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்குங்க. கூடவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துறேன். ரொம்ப சேர்த்தனா காரமாக இருக்கும். ஏன்னா நான் பெப்பர் போட போகிறோம், அதனால தான். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். கறி மசால் வந்து அது ஒரு 1 ஸ்பூனோ இல்லை 3/4 ஸ்பூனோ போட்டுக்கணும். ஏன்னா கறி மசால் கொஞ்சம் காரமாக இருக்கும், பார்த்துக்கணும். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஏன்னா கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம், ஏன்னா காரம் அதிகமாகிடும். நீங்களும் வேணும்னா உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூனோ இல்லை 3/4 ஸ்பூனோ போட்டுக்கணும். இது நல்லா வணங்கட்டும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு நான் வணக்க முடிய மாட்டேங்குது, வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வணக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வணக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலையை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக அப்படியே வணங்கிடுச்சு பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் சூப்பராக வணங்கியிருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வணங்கியிருக்கு பாருங்கள். அப்படியே அந்த மசாலெலாம் அப்படி ஜம்முன்னு இருக்கா. பார்த்தீங்கன்னா கேமரா வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு எங்கள் ஒய்ஃப் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் ஃபோனில் வேறு மாதிரி கிளியரன்ஸ் ஒய்ஃப் ஃபோனில் வராது. ஓகே, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், உப்பு போடணும். நான் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன், அதை அவங்க வீடியோ காட்டல. இப்போ வந்து நம்ம இந்த காடை முட்டையை வந்து போட்டுடலாம். மக்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம காடை முட்டையை போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, அந்த தோல் இருக்கக்கூடாது. தோலில் வந்து உங்களுக்கு அந்த காடை முட்டையோட அந்த கிருமியெலாம் இருக்கும், பார்த்து போடுங்க. பாருங்க, தோல்லாம் வரக்கூடாது, தெரியுதா? அதெல்லாம் எல்லாம் போட்டுக்குங்க. முட்டையோட அந்த கிருமியெலாம் வந்து ஒட்டியிருக்கோம். இது நல்லா வணக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். நான் பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஏற்கனவே மறுபடியும் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்க முடியாமல் வீடியோ எடுக்கலை. வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்தா கடைசியில் வீடியோ அது ரெக்கார்ட் ஆகலை. மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. மொத்தம் 1 ஸ்பூன் போட்டிருக்கிற. தேவைன்னா உங்களுக்கு 1/2 ஸ்பூன் கூட போட்டுங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுங்க. நான் ஏன் இப்போயே பெப்பர் போட்டேன்னா நம்ம பத்தலையாக கூட கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த கிரேவி அந்த திக்னஸ் கிடைக்கும். அந்த பெப்பரு அந்த மசாலெலாம் வந்து அப்படியே கலக்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இந்த முட்டையை முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். அப்படியே சுண்டும் போது உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஐஸ் ஸ்பீடில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வரும்போது ஜம்முன்னு உங்களுக்கு அந்த காடை முட்டை கிரேவி கிடச்சிரும். இவ்வளோதான் மக்களே. கடைசியாக உங்களுக்கு கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கிடுங்க. கொதித்து சுண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இப்போ இறக்கிறாதீங்க. ஓகே, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, இது நல்லா கொதித்து வர்றதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, இங்கே பாருங்க, நல்லா ஐஸ் ஸ்பீடு வச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் தான் ஆச்சு. நல்லா பாருங்கள் கொதிக்குது. குழம்பு அப்படியே தண்ணி மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம அளவை வைக்கிறோம். போதும், இந்த அளவை வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் அதிகம் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கள், இது நல்லா கொதிச்சுன்னா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகணும். அப்போ தான் அது டேஸ்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பெப்பர் நான் 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வேணால் போட்டுக்குங்க. வேணால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் போட்டுக்கிறேன். போதும், ரொம்ப போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பெப்பர் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டால் தான், ஒரு 2 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டால் தான் அந்த மசாலா வந்து கலரே மாறும். ஏன்னா நான் அளவாக தான் போட்டிருக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 1/2 ஸ்பூனில் தான் போட்டிருக்கிறேன். போதும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. இன்னொன்று மக்களே, முட்டையை வந்து லைட்டாக கீறி விட்டுக்குங்க. அதுதான் அந்த மசாலா உள்ளே இருங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? அப்படியே கீறி விட்டுக்குங்க.
பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் கீறி விட்ருக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் இப்படி கீறி விட்ருக்குறேன். பார்த்தீங்களா, நல்லா அப்படி மசாலெலாம் உள்ளே இறங்கிடும். செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே, அவ்வளோதான். கொதிச்சு ஒரு 2 செகண்ட் கொதிச்சுன்னா முடிஞ்சுது. அப்படியே இறக்கி வச்சுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஏது இருக்குன்னு ஜம்முன்னு காமிக்கலாம். ஓகே மக்களே. ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பரான இங்கே பாருங்கள், மனம் தூக்குது. சூப்பரான காடை கிரேவி, காடை முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பக்காவாக இருக்குது. வாங்க இது வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம ஒய்ஃபு குழந்தைங்களாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, அதனால் இன்றைக்கி நான் மட்டும் தான் சாப்பிட்டு சொல்ல போகிறேன். வாங்க, வணக்கது மக்களே, வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காடை முட்டை கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், பக்காவாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான காடை முட்டை கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு மசாலு கருவேப்பிலையெல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆஹா. வாங்க நம்ம இந்த ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஒயிட் ரைஸுக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், ஊற்றி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டே போதும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஊற்றலாம் சாப்பிடக்கூடாது. என்றைக்கு கிரேவியில் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடுங்க. வேறு இந்த சப்பாத்தி புரோட்டாவை தான் நிறைய ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பாடெல்லாம் அளவாக தொட்டு சாப்பிட்டு பட்டு போடாத மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும். ஓகே வாங்க நம்ம இது சாப்பிட்டு பார்த்துடலாம். மக்களே பாருங்கள், கொஞ்சமாக அப்படியே கிரேவி கூட சேர்த்தி முதல்ல அந்த வெறும் கிரேவி மட்டும் பாருங்க. ஆஹா, சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே கேமரா கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்லா தெரியாது, பின்னாடி தான் நல்லா தெரியும். அதனால் சாப்பிட்றது உங்களுக்கு காட்ட முடியல. அந்த ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், போகலாமா? பாருங்கள், பையனுங்களாம் வந்துட்டாங்க, குழந்தைங்களும் வந்துட்டாங்க, பத்தாள் இங்கே விளையாட போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. வாங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க ஒரு பைட் போயிடலாமா? குழம்பே அருமையாக இருந்தது, முட்டை வச்சு சாப்பிட்டு அதுக்கு மேலே இருக்குது. வாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு எங்கள் பையனுக்கு ஊட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது. கிரேவியோட சாப்பிட்டு எப்படி இருக்குது முதல்ல சாப்பிட்டு சொல்லு. எடுத்தோட சூப்பராக இருக்குன்றேன். எப்படி பாப்பா? இந்தா முட்டையோட ஒன்று வச்சு சாப்பிடுவீங்களா? பாருங்க, முட்டையோட வச்சு சாப்பிடுவான் பையன். பாருங்கள், சின்ன பைட்டு தான் போடுறேன். உண்மை சொல்லு, எப்படி இருக்குன்னு? பக்காவா? கடையோட பயங்கரமாக இருக்கா? சத்தியமாக மக்களே, கடை ஸ்டைலோட அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, வாங்க நம்மளுமே சாப்பிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஒரு முழு முட்டையை வச்சு அது மேலே கொஞ்சம் சோத்தையும் வச்சு பெரிய பைட்டாக போயிடலாமா? மக்களே வாங்க பெரிய பைட்டாக போயிடலாம். முட்டை அந்த கீரி போட்டதுக்கு அது மசாலா இறங்கி என்ன சொல்கிறது போங்க, அல்டிமேட். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் உண்மையாக அருமையாக இருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கும். சுடு சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும். ஓகே மக்களே, நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரான ஒரு டக்கரான ஒரு காடை முட்டை பெப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். பாய் மக்களே.